ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஆல்கமிஸ்ட் அப்படிங்கிற நாவலோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆல்கமிஸ்ட் அப்படிங்கிற நாவலை வந்து யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பவுலோ கோயல்ஹோ அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆத்தர்ன்ற பார்த்துடலாம். நம்மளோட ஆத்தரோட ஃபுல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா பவுலோ கோயல்ஹோ டி சூசா அப்படிங்கிறது தான் அவங்களோட ஃபுல் நேம். அண்ட் இவங்க வந்து 24th August 1947 பிறந்திருக்கிறாங்க. அண்ட் பிரசிலியன் லிரிசிஸ்ட், நாவலிஸ்ட் அண்ட் ரைட்டரும் கூட. அண்ட் இவங்க வந்து 2002 வரை பிரசிலியன் அகாடமியில் வந்து ஒரு மெம்பராக இருந்திருக்காங்க. பிரசிலியன் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸில் வந்து ஒரு மெம்பராக இருந்திருக்காங்க. இவங்க வந்து கரண்ட் லிவிங் ஆத்தரும் கூட. அண்ட் நம்ம பார்க்க போகிற நாவல் வந்து இவரோட ரொம்ப பெரிய ஒரு ஃபேமஸான நாவல். அந்த நாவல் வந்து 1988 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டைமிங்கில் பீக்கில் வந்து சேல்ஸ் ஆன ஒரு நாவல்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான். நிறைய பப்ளிஷ் பண்ணாங்க. நிறைய வந்து பிரிண்ட் வந்து இந்த அதுக்கு வந்து சேல்ஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம பார்த்துட்ருக்கிற நாவல் வந்து தி ஆல்கமிஸ்ட். அது வந்து 1988 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. சொல்ல சொல்ல எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மேபி வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒன் வேர்ட்ஸாக கேட்கலாம். அண்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஸோ எக்ஸாமுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நாவலோட தீம்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, பர்சீவிங் ஒன்ஸ் ட்ரீம், த ஜேர்னி ஓவர் த டெஸ்டினேஷன், லவ் அண்ட் சப்போர்ட், ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி. இது எல்லாமே ஒரு மெயினான தீமாக வந்து இந்த நாவலில் வந்து இருக்கும். இந்த நாவலோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். தி ஆல்கமிஸ்ட். ஆல்கமிஸ்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு நார்மலாக ஒரு பர்சன் வந்து ஒரு மெட்டல் இருக்குது இல்லையா, ஒரு மெட்டலை வந்து கோல்டாக மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ் அந்த அட்டம்ப்டில் இருப்பாங்கல்ல. அதாவது ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காப்பரை வந்து கோல்டாக மாற்றுறதுக்கான ஒரு ப்ராசஸிங்கில் இருக்கிறது. அண்ட் இதே மாதிரி ஏதாவது ஒரு மெட்டலை வந்து நம்ம கோல்டாக மாற்றுறதுக்கான ப்ராசஸில் ஈடுபடுறவங்க தான் வந்து ஆல்கமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நமக்கு வந்து ஒரு ஆல்கமிஸ்ட் தான் வந்து இந்த ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஸ்டோரியில் வர்ற நம்ம நாவலில் வர்ற மெயினான கேரக்டர்ஸ் பார்த்துடலாமா? நாவலில் வந்து ஒரு மெயினான கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டியாகோ. சாண்டியாகோ வந்து யாருன்னா ஒரு யங் ஷெப்பர்ட். ஷெப்பர்ட் அப்படின்னா தெரியும்ல, ஆடு மேய்க்கிறவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெல்சீடிக் அப்படிங்கிறவங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு மேன், கிங் ஆஃப் செலம் அப்படிங்கிற பிளேஸோட கிங். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆல்கெமிஸ்ட் அண்ட் கிறிஸ்டல் மர்ச்சன்ட், இங்கிலீஷ் மேன் ஃபாட்டிமா அப்படிங்கிற எல்லாருமே வந்து ஒரு 6 மெயின் கேரக்டர்ஸ். இவங்க தான் வந்து மெஜாரிட்டியாக வந்து இந்த இதில் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். சாண்டியாகோ தான் வந்து நம்மளோட ப்ரொட்டகனிஸ்ட். ஃபஸ்ட்டு ஸ்டோரி எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சாண்டியாகோ வந்து ஒரு யங் ஷெப்பர்ட் ஆண்டலசியா அப்படிங்கிற பிளேஸில் வந்து இவர் இருப்பார். அண்ட் இது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சாண்டியாகோவுக்கு வந்து ஒரு ட்ரீம் வரும். ட்ரீம் வந்து எப்போ வரும் அப்படின்னா, ஒரு சர்ச்சோட அந்த ருனன்ஸில் வந்து அவர் படுத்திருக்கிறப்போ அந்த ட்ரீக்கு கீழே வந்து அவர் படுத்திருப்பார். அந்த ட்ரீக்கு கீழே வந்து படுத்திருக்கிறப்போ அவருக்கு வந்து ஒரு ட்ரீம் வரும். என்ன ட்ரீம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரமிடு இருக்கு இல்லையா, எஜிப்டியன் பிரமிடு கீழே வந்து ஒரு ஹிடனான ட்ரெஷர் இருக்குது. ட்ரெஷரர் அப்படின்னா புதையல்னு அர்த்தம். ஒரு புதையல் இருக்குது, அதாவது நிறையா மணி, கோல்டு, டைமண்ட்ஸ் இது மாதிரி நிறைய இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு ட்ரீம் வந்து இவருக்கு வந்து இந்த ஒரு கனவில் ஒரு குழந்தை வந்து சொல்லிட்டு போகும். இதே மாதிரி எஜிப்டியன் பிரமிடில் வந்து இப்படி ஒரு ட்ரெஷரர் இருக்குது, நீ போய் எடு அப்படிங்கிற மாதிரி இவர் கனவுல வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சாண்டியாகோ வந்து ஒரு ஆண்டோசலின் ஒரு அட்வென்ச்சரஸான ஷெப்பர்ட். இதில் வந்து ஆண்டலோஷியா அப்படிங்கிறது வந்து அவர் இருக்கிற பிளேஸ். அண்ட் அந்த பிளேஸில் ஒரு சர்ச்சில் வந்து ஒரு மரம் இருக்கும். அந்த ரெனன்ஸில் வந்து ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கமோர் ட்ரீ. அந்த சர்ச்சில் உள்ள சைக்கமோர் ட்ரீல கீழே வந்து அவர் படுத்திருக்கிறப்போலாம் வந்து அவருக்கு கனவு வந்துட்டுருக்கு. என்ன கனவுன்னா, நம்ம எஜிப்டியன் பிரமிடில் வந்து ஒரு ட்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை வந்து அவரோட கனவுல வந்து சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த கனவு வந்த உடனே இவருக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த நிஜமாவே அப்படி ஒரு ட்ரெஷரர் இருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு
அவரை நம்பி போறார். அண்ட் அவர் என்ன முதல்ல இந்த கனவை வந்து நம்ம எல்லாம் இப்போ கனவு வந்தது அப்படின்னா நம்ம எந்திரிச்சு அம்மாட்டெல்லாம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஒரு ஜிப்சி விமன்ட்ட வந்து அவர் கன்சல்ட் பண்றாரு. இந்த கனவை பத்தி பேசுறாரு. அந்த ஜிப்சி உமன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நீ வந்து போ, அங்கே போயிட்டு நீ அந்த ட்ரெஷரெல்லாம் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அண்ட் இவங்க போகிறப்போ என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு அவரோட ஒரு இதை மீட் பண்ணுறாரு, ஒரு ஓல்டு மேனை வந்து மீட் பண்ணுறாரு. இந்த ஓல்டு மேன் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெல்சியடிக் அப்படிங்கிற ஒரு ஓல்டு மேன். அந்த அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அவர் வந்து ஸ்லெம்மோட கிங் கூட. அதுவும் மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஓல்டு மேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, அவர் வந்து ஒரு வைஸ் மேனும் கூட. ஸோ அவர் வந்து ட்ரெஷரரை வந்து நீ தேடுறதுக்காக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ போ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்ச ஐடியாவை வந்து அவர் சொல்கிறார். நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்டியாகோ வந்து ஒரு ஷெப்பர்ட் பாய் தானே, அதாவது ஆடு மேய்க்கிறவன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்குன்னு உள்ள ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அவனோட ஆடு மாடுகள் எல்லாம் வந்து ஃப்ரீயாக மேய்க்கிறதுக்கு, அந்த இடத்துல வந்து மேய்க்கிறதுக்கு அவன் வந்து ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவனுக்கு வந்து ஒயின் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் இன் ஹிஸ் ஒயின் ஸ்கின்னில் வந்து எப்பொழுதும் ஒயின் இருக்கணும், அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஒயின் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவனோட பேக்கில் வந்து புக் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவனோட ஆசை. அதாவது அவனோட ஆசை வந்து ரொம்பவே சிம்பிள் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடெல்லாம் ஃப்ரீயாக மேய்க்கிறதுக்கான இது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒயின், அப்புறம் வந்து அவனோட பேக்கில் வந்து புக்கு, அவ்வளோதான் அவனோட ஆசை. பட் இப்போ வந்து ட்ரெஷரர் தேடி போகிறதுக்கு வந்து இன்னொருத்தர் கூட வந்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதுக்கான ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டே வந்து சாண்டியாகோ வந்து அவனோட ஷிப் எல்லாமே, அதாவது அவனோட ஆடை எல்லாமே வந்து அவன் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். எதுக்காக அப்படின்னா, ஆஃப்ரிக்காவுக்கு போகணும், அங்கேருந்து அப்படியே அவனோட ட்ரீமை வந்து அவன் பர்சியூ பண்ணணும் அப்படிங்கிறது. அவனுக்கு வந்த கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜிப்டியன் பிரமிடில் வந்து ட்ரெஷரருக்கு அதை எடுக்கணும்னு. ஸோ அதுக்காக வந்து அவன் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து அரைவ் ஆகலான்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் வந்து அவனோட அந்த இருக்கிற ஆடை எல்லாமே விற்றுட்டான். விற்றதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறான். இதில் வந்து ஃப்ளார்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து, ஃப்ளார்க் அப்படின்னா கூட்டமாக ஆடு வச்சுருப்பாங்கல்ல, ஆடு மேய்க்கிறாங்க அப்படின்னா 2-3 ஆடு மட்டும் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த கூட்டத்தை மொத்தமாக விற்ற உடனே அவன் வந்து நெக்ஸ்ட்டு ஆஃப்ரிக்காவுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறான். அந்த ட்ராவலிங்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட மணி எல்லாமே அவன் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். மணி எல்லாம் பைசாலாம் இல்லாமல் அவனோட நெக்ஸ்ட்டு லைஃப்பை வந்து அவன் மூவ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அவனோட லைஃப்பை வந்து ரீபில்ட் பண்ணுறதுக்காக வந்து வேலைக்கு போகிறான். யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் மெர்ச்சண்ட்டை வந்து வேலைக்கு போகிறான். அந்த வேலைக்கு போகிற இடத்துல வந்து அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகுது. அந்த மெர்ச்சன்ட்டோட பிஸ்னஸில் இருந்து நிறைய அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுறது மூலியமாக நிறையா எக்ஸ்பென்சஸும் கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குது. ரெண்டையுமே வந்து அவன் பர்சியூ பண்ணிக்கிறான். அவனோட ட்ரீமுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து அவன் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் போகிறான் இல்லையா, ஆஃப்ரிக்காவுக்கு போனதும் என்ன நடக்கும் அப்படின்னா, டாங்கியாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறப்போ அவனை மொத்தமாக வந்து ராப் பண்ணிடுவாங்க, திருடிடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, திருடிடுறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க அராபிக் மட்டும்தான் பேசுவாங்க. அங்கே ஒரு சிங்கிள் வேர்ட் கூட இவனுக்கு வந்து புரியாது. ஸோ அவன் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம தொலைஞ்சு போயிட்டோம், நம்மளால் வந்து நம்ம வாழவே முடியாதுன்னு நினைக்கிறப்போ தான் வந்து இந்த கிறிஸ்டல் மெர்ச்சண்ட்டை வந்து அவன் வேலைக்கு சேருவான். வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் வந்து அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்து அவன் வந்து கொஞ்சம் வேலையும் கற்றுக்குறான். இவனுக்கான பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய கிடைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட அவன் வந்து ஒர்க் என்ன ஆகுறான் அப்படின்னா, பர்சனலும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகுறான். அந்த கிறிஸ்டல் ஷாப்லேயே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அவனோட தேவைக்கு ஏற்றாப்புல வந்து அவனுக்கு பணம் கிடைக்குது. ஸோ அவன் மணி வந்து அவனுக்கு போதுமான அளவுக்கு வந்து அவன் மணி ஏர்ன் பண்ணிடுறான். ஏர்ன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மணி சேர்த்து வச்சு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு ஆடு வாங்குறான். ஆடுன்னா ஒரு ஆடு இல்லை, ஃப்ளாக் ஆஃப் ஷிப் அப்படின்னா ஒரு கூட்டமாக மறுபடியும் ஒரு 50-60 ஆடு வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி
மாதிரி வாங்குறான். மறுபடியும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கே திரும்பி போயிடலாம், ஏன்னா அவன் ட்ரெஷரர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்ரிக்காவுக்கு போனால் அங்கே வந்து திருடு போயிடுச்சு, அவனோட பணம் எல்லாம் திருடி போயிடுச்சு. ஸோ அவனை தன்னை தானே நம்ம வந்து இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து டோட்டலாக வந்து டெமாலிஷ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கான். மறுபடியும் அந்த மர்ச்சண்ட்டை வந்து அவனுக்கு வேலை கிடச்சி ஓரளவுக்கு வந்துட்டு இனிமே வந்து நம்ம அங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான், அந்த ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டான். ஆனால் லாஸ்ட் மினிட்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சாண்டியாகோ வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கான் அப்படின்னா, எஜிப்டுக்கு வந்து போகிற ஏதாவது கேரவனில் ஏறுவோம். ஏன்னா எஜிப்டுங்கிறது வந்து ஒரு டெசர்ட் தான் இல்லையா, நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அந்த டெசர்ட்டில் வந்து போகிறதுக்கான ஒரு கேரவன் அப்படின்னா நம்ம சினிமா ஷூட்டிங்லலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கிடையாது. ஒரு கூண்டு மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு கூண்டு ட்ராவல் பண்ணி போகிறோம், அந்த மாதிரி ஒரு பிளேஸ், ஒரு வண்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அந்த கேரவனில் வந்து இவனும் ஜாயின் பண்ணுறான். அங்கே வந்து ஒரு இங்கிலீஷ் மேனை வந்து அவன் மீட் பண்ணுறான். அந்த இங்கிலீஷ் மேன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆஃப்ரிக்கா அந்த வேலேருந்து தான் அவர் இது பண்ணியிருப்பார். அவர் வந்து ஒரு ஆல்கமிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவரோட இதாக இருக்கும், அவரோட நம்ம ஆல்ரெடி ஆல்கமிஸ்ட் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த ட்ராவலிங்கில் உள்ள டெசர்ட்டில் எல்லாமே இந்த இங்கிலீஷ்மேன் கூட வந்து அவன் பேசிகிட்டே போவான். அப்போ அந்த இங்கிலீஷ்மேன் வந்து இவர்கிட்ட நம்மளோட சாண்டியாகோட்ட வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சீக்ரெட் சொல்லுவார். எதுக்கான சீக்ரெட்ஸ் அப்படின்னா, ஆல்கமிக்கான சீக்ரெட்ஸ். ஏதாவது ஒரு மெட்டலை வந்து நம்ம கோல்டாக மாற்றுற அந்த ப்ராசஸில் இருக்கிறவங்க தான் ஆல்கமிஸ்ட். ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து ஆல்கமி. அதை பற்றின நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து அந்த இங்கிலீஷ்மேன் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இங்கிலீஷ் மேனோட ஐடியாஸும், அவன் ஆல்ரெடி ஒரு ஓல்டு வைஸ் மேனை மீட் பண்ணான் இல்லையா, கிங் ஆஃப் செலமை வந்து மீட் பண்ணான்ல, அவரோட ஐடியாவும் ரொம்பவே சிமிலராக இருக்குது. 2 பேருமே வந்து ஒரு பியூரான சோல்ஸ் மாதிரி அவனுக்கு தெரியுறாங்க. அதாவது இந்த வேர்ல்டே, இந்த யூனிவர்ஸே வந்து அவனுக்கு கொடுத்த சோல்ஸ் வந்து நம்மக்கிட்ட பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாண்டியாகோ வந்து ஃபீல் பண்ணுறான். யாரெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் மென்னையும் அந்த மெல்செடிசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டு மேனை பார்த்தோம் இல்லையா, அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப சிமிலராக இருக்குது அவங்களோட ஐடியாஸ் எல்லாம். இவங்கெல்லாம் வந்து எனக்காக படைக்கப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா சிலரை, அதே மாதிரி நம்ம சாண்டியாகோக்கு வந்து இவங்க 2 பேருமே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அவங்களோட ட்ராவல் டைம்லேயே இதே மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸு, அது போக நிறையா வந்து அந்த இங்கிலீஷ்மேன் வந்து சொல்லி கொடுக்குறாரு நம்மளோட சாண்டியாகோக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்மேன் இருக்கார் இல்லையா, அந்த இங்கிலீஷ்மேன் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுவார் அப்படின்னா, நிறைய காம்ப்ளெக்ஸ் புக்ஸ் எல்லாமே ரீட் பண்ணுறதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவார் அந்த ட்ராவலிங் டைமில். நார்மலாகவே யூஸ்வலாக ட்ராவலிங் டைமில் நிறைய பேர் புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க, அது இங்கிலீஷ்மேன்ஸ் எல்லாமே நம்ம சொல்லவே தேவையில்லை. அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான புக்ஸ் எல்லாமே ரீட் பண்ணுவாங்க. அந்த ட்ராவலிங்கில், அந்த கேரவனில் அவங்க ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. எதை நோக்கினா எஜிப்டுக்கு போயிட்டுருக்கிற டைமிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சஹாரா டெசர்ட்டை க்ராஸ் பண்ணுறப்போ என்ன நடக்கு அப்படின்னா, அவர் ஆல்ரெடி ஆல்கமி பற்றி படிச்சுட்ருக்காருல்ல, ஒரு ரூமர் கிளம்புது. என்னென்னா ட்ரைபல் வார் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் கிளம்புது. அண்ட் ஃபைனலி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாமே ஆல்ஃபயோன் ஓசிஸ் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்து சேர்றாங்க. அந்த பிளேஸ்க்கு வந்து சேர்ந்ததுமே என்ன அப்படி ஆகுது அப்படின்னா, அங்கே டிட்லர் ஆல்கமிஸ்ட் சாண்டியாகோ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விமனை வந்து மீட் பண்ணுறான். அதாவது ஒரு பியூட்டிஃபுல்லான கேர்ளை வந்து அவன் மீட் பண்ணுறான். அந்த பியூட்டிஃபுல்லான கேர்ள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுதான் வந்து ஃபாத்திமா தான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கேர்ள். எங்கே மீட் பண்ணுறான், ஆல்ஃபயான் ஓசிஸ் அப்படிங்கிற பிளேஸில் வந்து மீட் பண்ணுறான். லவ் இஸ் ஃபர்ஸ்ட் சைட்டாக ஆகுது. பார்த்த உடனே நம்மளோட சாண்டியாகோ வந்து ஃப்ளாட் ஆகிடுறான். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபால் இன் லவ். அவனுக்கு வந்து அவளை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. என்ன நடக்குது நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் அந்த டெசர்ட்டில் தான் இது எல்லாமே நடந்துகிட்ருக்குது. ஃபாத்திமாவும் வந்து இந்த வேர்ல்டு, இந்த யூனிவர்ஸ் வந்து எனக்காக கொடுத்த ஒருத்தி, இந்த உலகமே வந்து எனக்காக கொடுத்த ஒரு சோல்னா அவள் தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சாண்டியாகோக்கு வந்து அவளை ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏன் அப்படின்னா, அவன் மீட் பண்ணுற எல்லா பர்சன்ஸையும், அதாவது எல்லா நல்லவங்களையுமே வந்து அவன் இந்த யூனிவர்சல் வந்து எனக்காக தந்தவங்க அப்படின்னு சொல்லி அடாப்ட் பண்ணிக்கிறான்ல, அதே மாதிரி ஃபாத்திமாவையும் இவன் வந்து என்னோட லவ், ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து எனக்காக ஒரு சோல் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக பிலீவ் பண்ணுறான்.
நம்ம ஆல்ரெடி அவங்க ட்ராவலிங் டைம்லேயே வந்து ட்ரைபல் பேட்டில் வார் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் கிளம்பிச்சு இல்லையா, அது வந்து நிஜமாவே நடக்க போகுது. அப்போது ஒரு பேட்டில் வந்து அப்கமிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியுதுன்னா, நம்மளோட சாண்டியாகோட விஷனுக்கு தெரியுது. ஸோ நம்மளோட சாண்டியாகோ வந்து திரும்பி வந்து அவனோட எல்டர்ஸ் எல்லாமே வார்ன் பண்ணலாம். அதாவது ஆசஸில் இருக்கிற எல்டர்ஸ் எல்லாமே, ஆசஸ் அப்படிங்கிறது பிளேஸ், நம்ம பார்த்தோம்ல அந்த பிளேஸ் தான். எல்டர்ஸ் எல்லாம் வார்ன் பண்ணுறதுக்காக வர்றான். வந்ததும் என்ன நடக்க அப்படின்னா, அவனோட விஷன் வந்து கன்ஃபார்மாக தெரியுது, ஒரு பேட்டில் நடக்க போகுது, ட்ரைபல் வார் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே உள்ளவங்கெல்லாம் இவனுக்கு என்ன பொசிஷன் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, ஒரு கன்சலர் பொசிஷன் வந்து நம்ம சாண்டியாகோவுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் நம்ம சாண்டியாகோவுக்கு என்ன விருப்பம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவனுக்கு வந்து இங்கே இருக்கிறத விட இங்கே இருந்து ஃபாத்திமா கூட ஸ்டே பண்ணுறதுல தான் அவளுக்கு வந்து விருப்பம் இருக்குது. பட் என்னென்னா, அந்த ஆல்கமிஸ்டெல்லாம் சாண்டியாகோவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ போயிட்டு நீ உன்னோட ட்ரெஷரரை வந்து கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மறுபடியும் நம்மளோட சாண்டியாகோ வந்து கிளம்புறான். எங்கே கிளம்புறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்கமிஸ்ட் கூடயே வந்து கிளம்புறான். ஆல்கமிஸ்ட் வந்து மறுபடியும் அந்த போகிற வழியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உன்னோட ஹார்ட் வந்து சொல்கிறத கேளு, ஆனால் அதை வந்து நீ வந்து ஒரு இன்டெலெக்சுவலாக லிசன் பண்ணி கேட்கணும். கேட்டேன்னா மட்டும்தான் வந்து உன்னால் ஒரு ப்ராப்பரான முடிவு எடுக்க முடியும். ஆனால் ஒரு ஃபூலிஷான முடிவு வந்து நீ எடுக்கக்கூடாது. உன்னோட ஹார்ட் வந்து ஒரு பியூராக என்ன சொல்லுதோ அதை வந்து நீ இன்டெலெக்சுவலாக கேட்டு அதுக்கான முடிவு எடுக்கணுமே தவிர, நீ வந்து என்றைக்குமே ஒரு ஃபூலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்கமிஸ்ட் வந்து சொல்லிகிட்டே போகிறாரு நம்மளோட சாண்டியாகோக்கு. ஆல்மோஸ்ட் அவங்க வந்து பிரமிடை ரீச் பண்ணுற டைமிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்டியாகோவையும் ஆல்கமிஸ்ட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிசனர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த வாரிங் ட்ரைப் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க, ப்ரிசன் பண்ணிடுறாங்க. ஆல்கமிஸ்ட் வந்து அந்த பிரிசனர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொய் சொல்கிறாரு. என்னென்னா, நம்மளோட சாண்டியாகோக்கு வந்து ஒரு பயங்கரமான மேஜிக் தெரியும், அவர் வந்து ஒரு மெஜிஷியன், நீங்கள் யாருமே பிலீவ் பண்ண முடியாத அளவுக்கு அவர் வந்து ஒரு மேஜிக் பண்ணுவார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ கேன் டேன் ஹிம்செல்ஃப் இன்டு த விண்ட், அதாவது அந்த காற்றுல அவரை தன்னைத்தானே வந்து அவரால் சுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. அப்போ அங்கே உள்ள ட்ரைப்ஸ்மென் எல்லாம் அவரை பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாமே வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அந்த ட்ரைப் மேன் எல்லாம் நம்மளோட சாண்டியாகோ பற்றி இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா, ஆல்கமிஸ்ட் சொன்ன பொய்யை வச்சு. ஆனால் ஆக்சுவலி நம்மளோட சாண்டியாகோ யார் அப்படின்னா, ஒரு ஷெப்பர்ட், அதாவது ஆடு மேய்க்கிறவங்க. அப்போ இவருக்கு வந்து மேஜிக்கும் தெரியாது, இவர் மெஜிஷியனும் கிடையாது, மெஜிஷியனும் இவர் கிடையாது. ஸோ இவருக்கு மேஜிக்கே தெரியாது. ஆனால் ஆல்கமிஸ்ட் அவர் இஷ்டத்துக்கு வந்து பொய் சொல்லிட்டுருக்காரு இல்லையா, இப்போ வந்து அது பொய் அப்படின்னு தெரிஞ்சால் இவங்க 2 பேர்த்தையுமே அவங்க வந்து கொலை பண்ணுறதுக்கோ இல்லை அப்படின்னா அவங்க ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்டியாகோ வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ என்ன நடக்கு அப்படின்னா, நம்ம சாண்டியாகோக்கு வந்து ஆல்ரெடி இந்த ட்ராவலில் பண்ணி வரும்போதெல்லாம் நிறைய ஐடியாஸ் அண்ட் நிறையா வைஸ் மேனோட அவங்களோட ஐடியாஸ் எல்லாமே இவர் மண்டைக்குள்ளே இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி இவர் வந்து மெடிடேட் பண்ணுவார். சாண்டியாகோக்கு வந்து எந்த ஐடியாவுமே இருக்காது, என்ன பண்ணுறது, இந்த ப்ராப்ளம்லேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே எதுவுமே தெரியாது. அவர்கிட்ட சுத்தமாக இப்போ வந்து ஐடியா இல்லை. இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 days ஆஃப் 3 நாள் வந்து மெடிடேட் பண்ணுவார். மெடிடேட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்டியாகோக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும். நாலேஜில் என்னென்னா, சோல் ஆஃப் த வேர்ல்டு டு ஆஸ்க் த எலிமெண்ட்ஸ் டு ஹெல்ப், அதாவது இந்த உலகத்தில் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவார். சாண்டியாகோ வந்து ஆல்ரெடி இந்த வேர்ல்டு வந்து ஒரு சோல் வந்து நமக்காக கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிவர்ஸ் மேலே ரொம்பவே நம்பிக்கை உள்ள ஆள் வந்து சாண்டியாகோ. ஸோ மறுபடியும் வந்து அந்த வேர்ல்டை வந்து அவர் பிலீவ் பண்ணி அந்த வேர்ல்டில் உள்ள எலிமெண்ட்ஸ்டே நம்ம ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு யார்கிட்ட கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி ஆஸ்க் த டெசர்ட், தென் விண்டு. ஃபஸ்ட்டு வந்து டெசர்ட்டை கேட்குறாரு, 2வது விண்டுகிட்ட கேட்குறாரு, 3வது சன்னுக்கிட்ட கேட்குறாரு, அண்ட் 4வது இந்த சோல் ஆஃப் வேர்ல்டுக்கிட்டே வந்து கேட்குறாரு. 4 பேர்கிட்ட கேட்குறாரு. யார்கிட்டலாம்? ஃபஸ்ட்டு டெசர்ட்டு, 2வது விண்டு, 3வது சன் அண்ட் ஃபைனலி சோல் ஆஃப் த வேர்ல்டுக்கிட்டே கேட்டுறாரு. இமிடியேட்லி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காற்று எல்லாமே வைப்பாகி அண்ட் சாண்டியாகோ வந்து டிஸப்பியர் ஆகிறாரு. இந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு பறந்து போகிற மாதிரி அந்த காற்று அடித்து இன்னொரு பக்கம் போய் அந்த கேம்போட இன்னொரு சைடில் வந்து அவர் விழுந்துடுறாரு.
விழுந்த உடனே இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாமே நம்பிட்டாங்க. ஆக்சுவலி என்னன்னா த ஆல்கமிஸ்ட் டேக் ஹிம் லீவ் ஆஃப் சாண்டியாகோ. ஸோ என்ன நடக்கு அப்படின்னா அவங்க எல்லாமே இவர் நிஜமாவே மேஜிக் பண்ணிட்டாரு, இவர் ஒரு மெஜிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிட்டாங்க. ஆல்கமிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மளோட இவரை விட்டுட்டு வந்து போயிடுறாரு, நம்மளோட சாண்டியாகோ விட்டுட்டு போயிடுறாரு. சாண்டியாகோ விட்டு போகிறப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ராபரர்ஸ் இருக்காங்களா, ராபரர்ஸ் வந்து சாண்டியாகோ வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணுறப்போ அங்கே உள்ள ராபரர் வந்து கேட்குறாங்க சாண்டியாகோட்ட, நீங்கள் எதுக்காக அங்கே வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறப்போ சாண்டியாகோ வந்து பதில் சொல்கிறார். இப்படி எனக்கு ஒரு ட்ரீம் வந்தது, அந்த ட்ரீமில் வந்து இந்த பிரமிட்லுக்குள்ளேருந்து ஒரு 1000 மைல்ஸ் கீழே வந்து ஒரு ட்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கனவு வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ நான் அதை எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ அந்த ராபரர்ஸ் இருக்காங்கல்ல, அதுலேருந்து ஒருத்தர் எல்லாருமே சிரிக்கிறாங்க. பட் அதுலேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கும் அந்த மாதிரி ஒரு கனவு வந்தது, ஆனால் அது அந்த ட்ரெஷரர் வந்து எங்கே பரி பண்ணியிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு எஜிப்டில் இருந்திருக்கு. அண்ட் அவருக்கு வந்து ஸ்பெயின், நோட் பண்ணிக்கோங்க, ஸ்பெயின். அதாவது ராபரருக்கு வந்து ஸ்பெயினில் இருக்கிற மாதிரி கனவு வந்து தான். அண்ட் நம்மளோட சாண்டியாகோவுக்கு வந்து எஜிப்டிலேருந்து வந்திருக்கு. ஸோ அவங்களோட கனவு எல்லாமே சேமாக வந்திருக்கு. அப்போது வந்து இந்த எஜிப்டு அந்த பிளேஸ் வந்து மாறி இருக்கு. சாண்டியாகோவுக்கு வந்து இப்போ என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட என்டையர் டைமையுமே வந்து எதில் ரிலேஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போது இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிச்சு, ஒரு ட்ரீம் மூலியமாவோ ஏதாவது ஒரு பர்சன் மூலியமாக சொன்னிச்சுன்னா அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிலீவ் பண்ணணும். அதே மாதிரி தான் நம்ம சாண்டியாகோ வந்து இந்த ஸ்டோரி எதில் ஜம்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம சாண்டியாகோ வந்து இங்கே வந்துடுறாரு. எந்த பிளேஸில், அதாவது எந்த சர்ச்சில் உள்ள அந்த சைக்கமோட்ரி இருக்கு இல்லையா, அந்த சைக்கமோட்ரியில் வந்து அவர் அந்த படுத்து கிடந்து கனவு கண்டாரோ அந்த இடத்துக்கே போய் வந்து அவர் குழி தோண்ட ஆரம்பிக்கிறாரு. குழி தோண்ட ஆரம்பித்ததும் அவருக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் கிடைக்குது. ஒரு ட்ரக் ஃபுல் ஆஃப் கோல்டு கிடைக்குது. எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னா ஒரு ட்ரக்கு ஃபுல்லாக அப்படின்னா அவர் லைஃப் டைமே செட்டில்டு ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய ரிச் மேன் ஆகிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் ஃபாத்திமா கூட வந்து ஒரு ஹாப்பியாக ஒரு லாங் டேர்மாக லிவ் பண்ணுற அளவுக்கு வந்து அவர்கிட்ட வந்து பணம் கிடைச்சிது. ஸோ ஒரு ஹாப்பியான எண்டிங்காக இருக்குது. அண்ட் ஃபைனலி என்ன அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு பர்சனையோ இல்லைன்னா ஒரு விஷயத்தையோ ஒரு ப்ராப்ளமையோ எதுக்கு வந்து நம்ம லைஃப்பில் வந்து நடத்தி வச்சாலுமே அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கும். எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் வந்து நமக்காகவும் நம்ம லைஃப்க்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பிலீவ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியோட ஒரு ஸ்ட்ராங்கான தீம். ஸோ இந்த தீம் வந்து நம்ம லைஃப்லேயே வந்து நம்ம இன்செர்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோதான் சம்மரி. அண்ட் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.